எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து சிக்கன் குழம்பும் சிக்கன் 65யும். அதுதான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இதில் நான் வந்து 1/2 கிலோ சிக்கனை வந்து கழுவி எடுத்திருக்கேன். எலும்புல தான் எடுத்திருக்கேன் சிக்கன் குழம்புக்கு. இது சிக்கன் போன்லெஸ் பீஸா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து மேக்னேஷன் பண்ணிப்போம். முதல்ல நம்ம சிக்கன் 65 மேக்னேட் பண்ணிப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து சிக்மார்க்கில் இருக்கிற சிக்கன் பவுடர் மிக்ஸ் தான். இது எல்லா சிக்கன் ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் போல் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கலருக்காக ஆச்சி சிக்கன் 65 மசாலா சும்மா கொஞ்சமாக, அதில் கொஞ்சம் காரத்துக்காக 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி. இங்கே நான் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அண்ட் கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸ். இது கூடவே கொஞ்சமாக ஆயில், அண்ட் ஒரு கொஞ்சம் போல் தயிர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். மேக்னேட் பண்ணிட்டு ஒரு 20 to 30 நிமிஷம் ஊற விட்டுருணும். அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்தது நம்ம சிக்கன் கிரேவிக்கு வந்து மேக்னேஷன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக லெமன், கொஞ்சமாக இடித்து வச்ச பூண்டு, இதுலேயும் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியில் ஆட் பண்ணுவோம், இருந்தாலும் தயிர் போட்டு ஊற வைக்கிறதுனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி. நம்ம ஆல்ரெடி இதில் மஞ்சள் பொடியும் கொள்ளுப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம், க்ளீன் பண்ணிட்டு. இப்போ கொஞ்சமாக மேக்னேஷன் பண்ண மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதுலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் போடும்போது நல்லாவே மேக்னேஷ் ஆகி நல்லா ஊறும். அதுக்கு தான் எண்ணெய் சேர்க்குறது. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போது மண்சட்டி வச்சு, இப்போது சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இன்றைக்கி சிக்கன் தாளிக்க கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், பிரியாணி இலை வச்சுருக்கேன். அதை போட்டுப்போம். அது கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இப்போ இது கூட நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சைஸ் பெரிய வெங்காயம். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கீர்ன பச்சை மிளகாய். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு.
போட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லது. எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன் குழம்புக்கெல்லாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட நீட்டாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வைக்கட்டும். இது கூட இடித்து வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சியை சேர்த்து அதையும் கலந்து விட்டுருக்கோம். எப்பவுமே இஞ்சி பூண்டு மிக்சியில் அரைச்சி போடுறத விட நல்லா இடித்து போடும்போது நல்லாவே வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. தக்காளி நல்லா வெந்தோடனே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துப்போம். நல்லா ஒரு கலரி எடுத்துக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு வேக விடலாம். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. ஒரு கலரி விட்டுக்கலாம். இப்போ இது கூட மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது கூடவே ஒரு 1/4 கப் தயிர். ஆல்ரெடி தயிர் சேர்த்துட்டேன். இது இன்னும் கொஞ்சம். சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் தயிர் ஆட் பண்ணி பண்ணும்போது. குழம்புக்கு தேவையான உப்பு, ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும், தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் மசாலா குக் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கலரியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கிட்டோம். நல்லா சிக்கன்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லாவே மசாலா கொதிச்சிருக்கோங்க. ஒரு வாட்டி தட்டு தொடர்ந்து பார்ப்போம். பார்த்தீங்களா, நல்லா சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. மண் சட்டியில் செய்யவே இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா வாசனை வருதுங்க. இப்போவே சாப்பிட்ணும் போல் நாக்கெல்லாம் ஊறுது. இப்போ இது கூட நான் எப்போவுமே சிக்கன் பண்ணேன்னா அதில் தேங்காய் அரைச்சி விடுவேன். இது என்னோடய ஸ்டைலில், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை இல்லைனாலுமே அப்படியே சூப்பராக இருக்கும். இதை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது சரியாக ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும், நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். தட்டு போட்டு முடியலாம். சரியாக 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சிக்கன்லேருந்து.
இப்போ இது கூட கடைசியாக நல்லா ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள். அவ்வளோதாங்க, நம்ம ருசியான சிக்கன் குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சாதத்தோடு கொஞ்சம் இந்த சிக்கன் கிரேவியை போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் உங்களுக்காக. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்பவே ஈஸிங்க இது செய்கிறது. வெறும் 20 நிமிஷம் போதும். காயெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கறி உங்களுக்காக. நம்ம சிக்கன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம சிக்கன் 65 பொரிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கிறேன், எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா காஞ்சோடனே நம்ம சிக்கன் 65மே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் நம்மள 1/2 மணி நேரம் ஊற வச்ச மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ப மாட்டீங்க, சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக வரும் வெந்து வந்ததுக்கப்புறம். ஏன்னா நம்ம இது தயிர் ஆட் பண்ணி வைக்கிறதுனால. நான் இந்த சிக்கனை 2 பங்காக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் அடுப்பில் சமைக்கிறாங்களே புகை வாசனை வருமான்ட்டு. கண்டிப்பாக வராதுங்க. என்னோடய ஸ்டைலில் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் அடுத்த பேட்ச் சிக்கனையும் சேர்த்துப்போம். நெக்ஸ்ட் பேட்ச் சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்ச் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் சிக்கன் 65ம் அண்ட் சிக்கன் குழம்பும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹாப்பி குக்கிங். பாய்.